ஒரு கோயில் மண்டபத்து வாசல்ல 2 வழிப்போக்கர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. ராத்திரி நேரம். அப்போ இன்னொருத்தரும் அங்க வந்தாரு. எனக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு வந்தவர் கேட்டாரு. 2 பேர்ல ஒருத்தர் என்கிட்ட 5 ரொட்டி இருக்குதுன்னு சொன்னாரு. 2வது மனுஷர் என்கிட்ட 3 ரொட்டி இருக்குது, ஆக மொத்தம் 8, இதை எப்படி நாம சரிசமமா பிரிச்சு சாப்பிட முடியும்னு கேட்டாரு. உடனே 3வதா வந்தவரு, இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், நீங்க ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டுகள் ஆக்குங்க. 8 x 3 24. நாம 3 பேரும் ஆளுக்கு 8 துண்டு எடுத்துக்கிடுவோம்னு சொன்னாரு. இது சரியான யோசனைன்னு நினைச்சு அப்படியே செஞ்சு 3 பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. ராத்திரி அங்கேயே தூங்குனாங்க. காலையில எழும்பின உடனே 3வது நபர் அவங்க கிட்ட 8 தங்க நாணயங்களை கொடுத்து நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 3 ரொட்டிகளை கொடுத்தவர் சம பங்கா ஆளுக்கு 4 தங்க நாணயம் எடுத்துக்கிடுவோம்னு சொன்னாரு. அடுத்தவர் அதுக்கு சம்மதிக்கல. 3 ரொட்டி கொடுத்த உனக்கு 3 காசு, 5 ரொட்டி கொடுத்த எனக்கு 5 காசுன்னு வாதிட்டாரு. சுமூகமான முடிவுக்கு வர முடியாததால அரசர்கிட்ட நீதி கேட்டு போனாங்க. அரசர் அடுத்த நாள் வர சொன்னாரு. அடுத்த நாள் மன்னர் 3 ரொட்டி கொடுத்தவருக்கு 1 காசும் 5 ரொட்டி கொடுத்தவருக்கு 7 காசும் கொடுத்தாரு. 1 காசு கிடைக்க பெற்றவர், மன்னா இது அநியாயம், அவரே எனக்கு 3 காசு கொடுக்க சம்மதிச்சாருன்னு சொன்னாரு. அதுக்கு அரசர், நீ உன்கிட்ட இருந்த 3 ரொட்டிகளை 9 ரொட்டி துண்டுகளாக்கி கொடுத்த, அதிலும் 8 துண்டுகள் உனக்கே வந்துட்டுது. அவன் தன்னிடம் இருந்த 5 ரொட்டிய 15 ரொட்டி துண்டுகளாக்கி கொடுத்தான். அவனுக்கும் 8 துண்டு தான் கிடைச்சது. ஆக நீ தர்மம் செஞ்சது 1 துண்டு ரொட்டி, அவன் தர்மம் செஞ்சது 7 துண்டு. 1 துண்டுக்கு 1 காசு வீதம் பிரிச்சு கொடுத்தேன்னு மன்னன் சொன்னான். ஆமாங்க, கடவுளோட கணக்கும் இப்படித்தான் துல்லியமா இருக்கும். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. எது நமக்கு தகுதியானதோ அதுதான் நமக்கு. இதுதான் கடவுளுடைய கணக்கு.